Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Heavenly Father, we come around your word. As we come around your word, speak to us through your word. Speak into our situation. இரக்கங்களின் பிதாவாகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசியருளும், உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தியருளும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசும், வழி நடத்தும். Help us experience victory in our lives. In Jesus' precious name. Amen. இயேசுவே, எங்கள் வாழ்க்கையை வெற்றி அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look at Psalm 107. இந்த நாளிலே நாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 107 அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். You know, the 150 Psalms, they are divided into 5 books. 150 சங்கீதங்கள் 5 பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. You know, the title of my Psalm 107, it says Book 5. இந்த 107 சங்கீதத்தின் புஸ்தகமானது 5வது பிரிவிலே வருகிறது. This is the last book of Psalm. That's Book 5. And Psalm 107 is the first Psalm in Book 5. 5வது பிரிவிலே வரக்கூடிய இந்த 107 சங்கீதமானது கடைசி பிரிவிலே முதலாம் சங்கீதமாய் இருக்கிறது. You know, this is a psalm of thanksgiving, and it talks about God's mercy endures forever. இந்த 107 சங்கீதத்தின் புஸ்தகமானது நன்றி செலுத்துகிற ஒரு உரையாகவும் தேவனுடைய இரக்கங்களை குறித்தும் இதிலே போதிக்கப்பட்டிருக்கிறது. Verse 1, Oh, give thanks to the Lord, for His good, for His mercy endures forever. சங்கீதத்தின் புஸ்தகம் 105 1ஆம் வசனம், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். Here they've used the Hebrew word hesed, which means mercy, love or kindness. இங்கே எபிரேய பதத்திலே எசெட் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய பதம் என்னவென்றால் தேவனுடைய இரக்கம், கிருபை, தயவாக இருக்கிறது. So in some translation it's translated as mercy, some translates love, and some it's translated as kindness. சில மொழிபெயர்ப்புகளே இந்த வார்த்தையை இரக்கம் என்றும் தயவு என்றும் அன்பு என்றும் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். What it says here is that God's love endures forever. இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் தேவனுடைய அன்பு முடிவில்லாததாய் இருக்கிறது என்று. God's love is not limited by time or space. தேவனுடைய அன்பானது காலத்தையும் பொருளையும் குறித்து குறுகினதாக அல்ல. God's love is not limited to special group of people. தேவனுடைய அன்பானது ஏதோ விசேஷமான ஜனங்களுக்கு மாத்திரம்தான் என்று அல்ல. God's love is for all time and for all people. தேவனுடைய அன்பானது எல்லா நேரங்களிலும் எல்லா ஜனங்களுக்கும் உரியதாக இருக்கிறது. Let me repeat that. God's love is for all people and all times. And God's love is for you. நான் இதை மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய அன்பானது எல்லா காலங்களிலும் எல்லா ஜனங்களுக்கும் உரியதாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு குறிப்பாக விசேஷமாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு உரியதாக இருக்கிறது. God's love is eternal. It is difficult for us to comprehend the love of God with our human mind. நம்முடைய மாம்ச சிந்தை அறிவினாலே தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வது என்பது இயலாத ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, Paul writing in Ephesians chapter 3 verses 17 to 19, பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக எபேசு நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனம் வரை சொல்லுகிறார். that Christ may dwell in your hearts through faith, that you being rooted and grounded in love. 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. He's talking about rooted and grounded in love. தேவனுடைய அன்பிலே வேறு ஊன்றினவர்களாய் நாம் இருக்கிறதை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. May be able to comprehend with all saints what is the width, the length and the depth and height, to know the love of Christ which passes knowledge, that you may be filled with
all fullness of God. 18ஆம் வசனம், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னாதென்று உணர்ந்து. 19ஆம் வசனம், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். Love of God is awesome. தேவனுடைய அன்பானது மகிமையான ஒன்று. Love of God is exponential. தேவனுடைய அன்பு விவரிக்க முடியாத ஒன்று. We have to express to the world the goodness and the love of God. நாம் தான் இந்த உலகத்திற்கு தேவனுடைய நன்மைகளையும் அன்பையும் பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். For give thanks to the Lord for his good and his love endures forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. We have to be like megaphones to declare God's goodness and God's love to the world. நாம் ஒரு ஒளி வீசும் கருவியை போன்றவர்களாக தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய அன்பையும் இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Why do we do that? Verse 2 it says, let the redeemed of the Lord say so, whom he has redeemed from the hand of the enemy. சங்கீதம் 107 2ஆம் வசனம், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. So let the redeemed, that you and I who've been redeemed have to speak of God's goodness and God's love. ரட்சிக்கப்பட்ட நாம் எப்பொழுதும் தேவனுடைய நன்மைகளையும் அவருடைய அன்பையும் குறித்து பறைசாற்ற வேண்டும். We got to let the world know that God is loving. இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார் என்று. In order for us to tell the world that God is loving, we have to believe it first. இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறார் என்று சொல்லி அதிலே நாம் முதலானவர்களாய் காணப்பட வேண்டும். In the world, people are always asking questions. If God is love, why such and such thing is happening in the world? பெரும்பாலான உலக மனிதர்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், தேவன் அன்பாய் இருக்கிறார் என்றால் ஏன் விபரீதமான காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. It is because we live in a fallen world. ஏனென்றால் நாம் வாழ்கின்ற இந்த உலகமானது ஒரு வீழ்ச்சியின் உலகமாய் காணப்படுகிறது. That's why Jesus came and died for us on the cross of Calvary so that he can redeem us from this world and from sins and from the clutches of Satan. ஆகவேதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதர்களாய் இருக்கக்கூடிய நம்மை அவர் மீட்டெடுத்து நம்மை இந்த உலகத்திலே வாழும்படியாக செய்கிறார். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து பாவத்தை ஜெயிக்கிற கிருபையை நமக்கு கொடுக்கிறார். So that we can put our faith and trust in God. அது நிமித்தமாக நம்முடைய முழு நம்பிக்கையும் தேவன் மீது வைக்க முடியும். God's goodness and his love endures forever. தேவனுடைய நன்மையும் அவருடைய அன்பும் சதா காலங்களிலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, God has a plan and purpose for our lives. நம்முடைய வாழ்க்கை குறித்து நோக்கத்தையும் திட்டத்தையும் உடையவராய் தேவன் இருக்கிறார். Psalmist, in order to illustrate God's goodness, சங்கீதக்காரர் தேவனுடைய நன்மைகளை குறித்து இப்படியாய் விவரித்து சொல்லுகிறார். he in this chapter he speaks about 4 groups of people. We look at them one by one. இந்த 107ஆம் சங்கீதத்திலே 4 விதமான மனிதர்களை குறித்து அவர் இங்கே விவரிக்கிறார். அவைகளை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். You may find yourself in one of those groups. நம்மிலும் ஒருவராக இந்த 4 குழுவிலே காண முடியும். There are 4 groups he's mentioning. He's talking about wanderers. 4 விதமான மனிதர்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். அதிலே முதலாவது சுற்றி திரிபவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He's talking about prisoners. சிறையாக்கப்பட்டவர்கள். He's talking about the foolish. மூன்றாவதாக முட்டாள்களை குறித்து சொல்லுகிறார். He's talking about the weary. கடைசியாக 4வதாக விசித்திரமானவர்களை குறித்து சொல்லுகிறார். We see all these people share something in common. இந்த 4 விதமான மனிதர்களும் ஒரு காரியத்தை நோக்கி தான் செல்லுகிறார்கள். So all these, in these 4 groups, they were going through a time of distress. இந்த 4 விதமான மனிதர்களுடைய குழுவும் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ளாய் போகிறார்கள்.
Here we see, we're going to look at the verse by verse, and we see they cried to the Lord in their distress. அவர்களுடைய நெருக்கத்திலே தேவனை நோக்கி அவர்கள் கதறி கூப்பிடுகிறதை தான் நாம் இந்த புஸ்தகம் முழுவதிலும் பார்க்க இருக்கிறோம். They did not have conversation with God. They cried to Lord in a desperate situation, with desperation. தேவனோடு கூட எப்பொழுதுமே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Scripture says they were all delivered from their distresses, and they all gave thanks to God. வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் தேவன் அவர்களை விடுவித்தார், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று. It's common to all the four groups of people we are going to look at today. அது பொதுவான ஒன்று இந்த 4 விதமான மனிதனுடைய வாழ்க்கையிலே, அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். It's talking about first group is the wanderers. Psalm 107 verse 4 and 5. அதிலே முதலாவது காரியத்தை பார்க்கும்போது சுற்றி திரிபவர்கள் 107ஆம் சங்கீதத்திலே 4-5ஆம் வசனம். And they wandered in the wilderness in a desolate way, and they found no city to dwell in. Hungry and thirsty, their soul fainted in them. 4ஆம் வசனம், அவர்கள் தாபரிக்கும் உரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய். 5ஆம் வசனம், பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். So they were wandering. அவர்கள் வீணாய் அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Here we see a picture of helplessness, hopelessness, and they were aimless. பார்க்கிறோம் அவர்கள் உதவி அற்றவர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாக, இலக்கு இல்லாதவர்களாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். Here we see the people who lack a sense of purpose and value. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில எந்த விதமான நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான விஷயத்தையும் உடையவர்களாய் இல்லாமல் காணப்படுகிறார்கள். They are living, in a desert and wasteland. That's what verse 4 says. They wandered in the wilderness in a desolate way. அவர்கள் வனாந்தரமான மார்க்கத்திலே வாழ்கிறார்கள். அதைத்தான் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் தாபரிக்கும் உரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய். For them, looks as though their life was fruitless. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கனியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். For them, the life was unfair. அவருடைய வாழ்க்கையானது நிலையற்றதாக இருக்கிறது. Maybe you are going through that, or maybe you come under the category. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை போய் கொண்டிருக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம். Life is not rewarding. Probably in your job you cannot get satisfaction. Maybe in your marriage you cannot have fulfillment. ஒருவேளை உங்களுடைய வேலையிலே நீங்கள் திருப்தி இல்லாதவர்களாய் காணப்படலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் வேதனைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். Here we see this go long for more. They long to be satisfied. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில எப்படியாகிலும் திருப்தி அடைய வேண்டும் என்று விரும்பியும் அதை அடையாமல் போகிறார்கள். Here we see they had no real joy. Their soul fainted. That's what it says. Verse 5. பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிகிறார்கள் என்று 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். They were desperate. They were hopeless. They were helpless. Perhaps you feel like that. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அற்றவர்களாகவும் உதவி அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட உணர்வுகளை உடையவர்களாக இருக்கலாம். Do you know what this group of people did when they felt like that in their distress? Verse 6, 7, 8 and 9 we will read that. இப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் போய் கொண்டு இருக்கும்போது அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று தெரியவில்லை. 6 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது they cried out to the Lord in their trouble, and he delivered them out of their distresses, and he led them forth by the right way, that they might go to a city for habitation. Oh, that men would give thanks to the Lord for his goodness and for his wonderful works to the children of men. For he satisfies the longing soul, and he fills the
hungry soul with goodness. 6ஆம் வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். 7ஆம் வசனம், தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். 8ஆம் வசனம், தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. 9ஆம் வசனம், அவருடைய கிருபை நிமித்தமும் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. Say they were wandering, they were aimless, they were hopeless, they were desperate. But what they did was they cried to the Lord in their distress. And that's what it says, God heard their cry and delivered them from out of all their distresses. இந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அற்றவர்களாக உதவி அற்றவர்களாக இருந்த அந்த சூழ்நிலையில் தேவனை நோக்கி முறையிட்டு கதறி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு, வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, அவர்கள் எல்லா விதமான இக்கட்டிலிருந்தும் அவர்களை விடுவித்து அவர்களை நன்மையினால் திருப்தி ஆக்கினார் என்று இங்கே பார்க்கிறோம். And then it goes on to say, that they began to give thanks and God satisfied their soul with goodness. இப்படியாக அது தொடர்கிறது. அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். தேவன் அவர்களுடைய இளைப்பை எல்லாம் திருப்தியாக்கி அவர்களை நன்மையினால் திருப்தியாக்கினார் என்று பார்க்கிறோம். God met their deepest longing for this group of people. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். Second group of people we are going to look at from verse 10 onwards. இந்த இரண்டாவது விதமான மனிதர்களை 10ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். We could put them under the category of prisoners. சிறைப்பட்டவர்கள் என்கின்றவர்களாய் இவர்களை நாம் பார்க்கிறோம். Those who sat in darkness and in the shadow of death, bound in affliction and irons, because they rebelled against the words of God and despised the counsel of the Most High. 10ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். 11ஆம் வசனம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இருப்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். Here we see they were in darkness and they were in a kind of a deep gloom. தரப்பட்ட ஜனங்கள் அவர்கள் மிகுந்த இருளிலே அடைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். Yeah, he is talking about prisoners. It could be real prisoners or he's talking about prisoners figuratively. இப்பேற்பட்ட ஜனங்களை குறித்து பேசும்போது இவர்கள் சிறைவாசிகளாகவும் இருக்கலாம் அல்லது எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்படுகிறதா இருக்கலாம். See, we were all once prisoners, of sin and suffering. நாமும் கூட ஒரு காலத்திலே இந்த உலகத்தில் பாவத்திற்கு சிறைப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். So we could be sitting outside the prison, but you can be a prisoner to lust. சிறைச்சாலைக்கு வெளியே நீங்கள் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் இச்சைக்கு நீங்கள் சிறைப்பட்டவர்களாய் உங்கள் சிந்தையிலே காணப்படலாம். You can be a prisoner to fear. பயத்திற்கு நீங்கள் ஒருவேளை சிறைப்பட்டவர்களாய் காணப்படலாம். You can be a prisoner to addiction. அடிமைத்தனத்திற்கு நீங்கள் சிறைப்பட்டவர்களாய் காணப்படலாம். Or you can be a prisoner to other problems, whatever it may be. ஒருவேளை மற்ற அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் சிறைப்பட்டவர்களாய் காணப்படலாம். The Spirit of the Lord is upon me, because He has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the broken-hearted, to preach the deliverance to the captives, and recovery of sight to the blind, and to set at liberty those who were oppressed. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். Here we see that Jesus came to set the captives free. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது எதற்கென்றால் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக. As I said, you can be a prisoner to so many different things, we looked at. But God can set you free. பலதரப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் சிறைப்பட்டவர்களாய் காணப்படலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதினின்று உங்களை விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். If you come under the category, He can set you free, because Jesus is
a bondage breaker. நீங்கள் எப்பேற்பட்ட கட்டுகளுக்குள்ளாக சிறைக்குள்ளாக இருந்தாலும் உங்களுடைய சிறையை அவரால் உடைக்க முடியும். ஏனென்றால் அவர் எல்லா கட்டுகளையும் உடைக்கிறவராய் காணப்படுகிறார். Whatever has kept you in bondage, that bondage can be broken by the power of the Spirit of God. ஆவியின் வல்லமையினாலே நீங்கள் எப்பேற்பட்ட கட்டுகளுக்குள்ளாக இருந்தாலும் அந்த கட்டுகளை கர்த்தருடைய வல்லமையானது உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. We're going to read what they did from verses 13 to 16. Even this group of people, they were going through difficult times. Verse it says, இந்த ரகமான மனிதர்கள் 13ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள், தேவன் அவர்களை விடுவித்தார் என்று. They cried out to the Lord in their trouble, and He saved them out of their distresses. Verse 14, He brought them out of darkness and the shadow of death, and broke their chains in pieces. Oh, that men would give thanks to the Lord for His goodness and for His wonderful works to the children of men. For He has broken the gates of bronze and cut the bars of iron in two. 13ஆம் வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். 14ஆம் வசனம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று. 16ஆம் வசனம், அவருடைய கிருபை நிமித்தமும் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. These, the portion says that Jesus Christ sets the captives free. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிமைத்தனப்பட்டிருக்கிற சிறைப்பட்டிருக்கிற இவர்களை தேவன் விடுவித்தார். The next group of people we go and look at is from verse 17 onwards. அடுத்த ரகமான மனிதர்களை நாம் 17ஆம் வசனம் முதற்கொண்டு பார்க்கலாம். It says, fools, because of their transgression and because of their iniquities were afflicted. சங்கீதத்தின் புஸ்தகம் 107 17ஆம் வசனம், நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்திலும் தங்கள் அக்கிரமங்களிலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். It says because of their transgression and because of their iniquities. அவர்களுடைய அக்கிரமத்தினாலும் மீறுதலினாலும் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. They got in a mess themselves. அவர்கள் தாங்களாகவே பிரச்சனைக்குள்ளாக சிக்கிக் கொண்டார்கள். So when we rebel against God, we mess up life. தேவனுக்கு விரோதமாய் நாம் எதிர்த்து நிற்கும்போது பிரச்சனைக்குள்ளாய் நாம் மாட்டிக்கொள்கிறோம். This is caused by our own situation. நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாய் மாட்டிக்கொள்கிறோம். What did these people do when they messed up? அவர்கள் பிரச்சனை ஊடாய் மாட்டிக்கொள்ளும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். Verse 19 says, they cried to the Lord in their trouble, and He saved them out of their distresses. And He sent the word and healed them and delivered them from their destructions. Oh, that men would give thanks to the Lord for His goodness and for His wonderful works to the children of men. Let them sacrifice the sacrifice of thanksgiving and declare His works with rejoicing. சங்கீதத்தின் புஸ்தகம் 107 19ஆம் வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். 20ஆம் வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார். 21ஆம் வசனம், அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து. 22ஆம் வசனம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்துடனே விவரிப்பார்களாக. This is, the wonderful example of God's goodness and God's love. தேவனுடைய நன்மையை குறித்தும் அவருடைய கிருபை குறித்தும் இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது பிரியமானவர்களே. As I said, give thanks to the Lord for His good, and His love endures forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. Finally, we're looking at the fourth group of people, the weary, verses 23 onwards. கடைசியாக நான்காவது ரகமாக இருக்கக்கூடிய நபர்களை நாம் பார்ப்போம், விசித்திரமானவர்கள். Those who go down to the sea in ships, who do business on great waters. They see the works of the Lord and His wonders in deep. For He commands and raises the stormy wind, which lifts up the waves
of the sea. They mount up to the heavens. They go down again to the depths. Their soul melts because of trouble. They reel to and fro and stagger like drunken men and are at their wits' end. சங்கீதத்தின் புஸ்தகம் 107:23 கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறவர்களே. 24 அவர்கள் கர்த்தருடைய கிரியையையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். 25 அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். 26 அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. 27 வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. It's talking about merchants in the sea. இந்த வசனத்திலே வியாபாரிகளை குறித்து இங்கே பேசுகிறது. Here, verse 24 talks about they had the awareness of God. 24 நாம் பார்க்கும்போது கர்த்தரை குறித்ததான ஒரு விழிப்பு அவர்களுக்கு இருக்கிறது. But they were going through the storm, and because of the storm they were totally weary. That is the picture we get here. அவர்கள் பண்ணுகிறதான இந்த கடல் யாத்திரையிலே பெருங்காற்று உண்டாகி அந்த புயலாய் அது மாறும் பொழுது அவர்கள் விசித்திரமாய் இங்கே மாறுகிறதை பார்க்கிறோம். As a sea goes, the ship goes and up as a result of the sea, of the storm. கடல் யாத்திரை பண்ணுகிற அந்த வேளையிலே கப்பலானது மேலும் கீழுமாக இறங்குகிறது அந்த புயலின் நிமித்தம். They become weary. It says they staggered like drunken men. They were very weary. குடித்து வெறித்தவர்களைப் போல அவர்கள் விசித்திரமானவர்களாய் மாறிவிட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. If you on a ship stuck in a storm and you have responsibility there, ஒருவேளை கடல் யாத்திரை பண்ணுகிற நீங்கள் ஒரு புயலிலே சிக்கிக் கொண்டால் அதற்கு நீங்கள் ஒரு காரணமாய் இருப்பீர்கள். you will feel weary. That's the kind of people, they're going through storms and they are feeling tired and weary. அப்படி பண்ணுகிற அந்த கப்பல் யாத்திரையிலே பெரும்பாலுமான நேரங்களில் இப்படிப்பட்ட புயல் வரும்பொழுது மனிதர்கள் விசித்திரமாய் அவர்கள் மாறிவிடுவார்கள். Some of you may be going through a storm and you want God to still your storm. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட புயலின் சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய புயலை மாற்றுவாராக. What did they do? They cried out to the Lord. That's what we're going to see, verse 28 onwards. They cried to the Lord in their trouble, and He brings them out of their distresses. He calms the storm so that its waves are still. Then they are glad because they are quiet. So He guides them to their desired haven. Oh, that men would give thanks to the Lord for His goodness and for His wonderful works to the children of men. Let them exalt Him also in the congregation of the people and praise Him in the assembly of the elders. சங்கீதத்தின் புஸ்தகம் 107:28 அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். 29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. 30 அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். 31 அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து. 32 ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. These people were going through the storm, and it says God calmed their storm when they cried out to the Lord. இந்த ஜனங்கள் புயலின் மத்தியிலே கடந்து சென்ற அந்த தருணத்தில் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் அவர்களுடைய எல்லா இக்கட்டிலும் விடுதலையாக்கி அந்த புயலை அமைதிப்படுத்தினார். I said you may be going through a storm. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் புயலின் ஊடாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். God will calm your storm and
deliver you from that storm. கர்த்தர் உங்களுடைய எல்லா புயலிலிருந்து உங்களை விடுவித்து அந்த புயலை அமர்த்துவாராக. God is faithful. Sometimes it does not all happen at once. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை சில நேரங்களிலே அது உடனே நடக்காதது போல காணப்படும். God will deliver you from the storm you're going through, or God will give you strength to go through the storm. தேவனாகிய கர்த்தர் உங்களை அந்த புயலிலிருந்து நிச்சயமாக விடுவிப்பார், அல்லது அந்த புயலின் ஊடாய் கடந்து செல்வதற்கு தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். So we looked at 4 kinds of people. நாம் இந்த வசனத்திலே 4 விதமான மனிதர்களை பார்த்தோம். The wanderers, the prisoners, the foolish and the weary. அந்த 4 விதமான மனிதர்கள் அலைந்து திரிகிறவர்கள், முட்டாள்கள், சிறைவாசிகள், விசித்திரமானவர்கள். You may come across under one of the groups. ஒருவேளை இதிலே ஒருவராக நாம் காணப்படலாம். But in all cases we see they cried to the Lord and God delivered them from their distresses. இந்த 4 விதமான மனிதர்களும் தேவனை நோக்கி தங்கள் இக்கட்டிலே முறையிட்டார்கள். தேவன் அவர்கள் எல்லா இடுக்கணிலிருந்து விடுதலையாக்கி ரட்சித்தார். In a psalm here beautifully concludes this psalm with the last verse 43. Whoever's wiles will observe these things, and they will understand the loving kindness of the Lord. சங்கீதத்தின் புஸ்தகம் 107:43 வசனம், எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள். Oh, give thanks to the Lord. He is good and His love endures forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Whatever you may be going through, when you cry to the Lord, He will deliver you. That's what it says here. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் கடந்து சென்றாலும் சரி, நீங்கள் தேவனை நோக்கி முறையிடும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். We're just going to close in prayer. நாம் ஜெபத்தோடு கூட இதை நிறைவு செய்வோம். I don't know what situation and problem you may be going through. உங்கள் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையோ பிரச்சனைகள் ஊடாய் நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ, Lord, you know every person. You know every heart. Maybe people are crying to you. ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் இருதயம் உமக்கு தெரியும். உம்மை நோக்கி கதறி கூப்பிடுறவர்களுக்கு Lord, deliver them from their distress. Lord, help us to be people of praise. Let praise be on our lips. We look to you in our difficult times. ஆண்டவரே, எங்களை துதிக்கிறவர்களாய் மாற்றும். உம்மை எப்போதும் நாங்கள் மகிமைப்படுத்துவர்களாய் எங்களை மாற்றும். உம்முடைய துதி எப்போதும் எங்களுடைய நாவிலே இருக்கும்படியாக உதவி செய்யும். நாங்கள் உம்மை நோக்கி கதறி முறையிடுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, you are a faithful God. When we cry to you, you will deliver us from all troubles. I pray that you will touch and meet every situation. ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். உம்மை நோக்கி முறையிடுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருடைய எல்லா இடுக்கணிலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவித்து ரட்சித்து பாதுகாத்து வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்க போதுமானவராக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We give you all the glory and honor in Jesus' precious name. Amen. உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.